ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைக்க அவராலே முடியும். தாய் தகப்பன் அல்லாத ஒரு அநாதை பெண்ணை 127 நாட்டுக்கு ராணியாக நிறுத்த அவராலே முடியும். ஒன்றுமில்லாமல் என்று ஒன்றை உருவாக்க அவராலே முடியும். யார் சொன்னது இதுதான் உன்னுடைய எதிர்காலம், இது இல்லைன்னா முடிந்தது என்று யார் சொன்னது? ஏன் பயப்படுகிறான்? உன்னுடைய பிள்ளைக்கு எதிர்காலமே இல்லை, யார் சொன்னது? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று நான் அல்லவா வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேனே. நான் தானே சர்வலோகத்தின் ஆண்டவர், நான் தானே அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற தேவன். என்ன இல்லாமல் ஒரு அதிகாரம் எங்க இருக்கிறது? ஏன் பயப்படுகிறார்? எதிர்காலம் என்ன ஆகுமோ? எதுக்கு பயப்படுறீங்க?